வணக்கம். இன்னைக்கு நாம டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட சிந்தனைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த யூடியூப் நேர்காணல்ல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம வாழ்க்கையை எப்படி உருவாக்குது, குறிப்பா காதல், உறவுகள் மாதிரியான விஷயங்களை எப்படி ஈர்க்குதுன்னு பார்க்க போறோம். நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற நிலைய மாத்தி வெளியிருக்கிற யதார்த்தத்தையே எப்படி மாத்தலாம்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல்ல நாம ஏன் பல சமயம் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாம தடுமாறுறோம்னு பார்க்கணும். டிஸ்பென்சாவோட முக்கியமான கருத்து என்னன்னா, நம்ம தொடர்ந்து ஒரு மன அழுத்தத்துல, அதாவது ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நம்ம உடம்பு ஒரு தற்காப்பு நிலையில, அந்த சர்வைவல் மோட்ல இயங்குது. சர்வைவல் மோட், ஆமா. அந்த நிலையில இருக்கும்போது நம்ம சக்தி எல்லாம் தற்காப்புக்கே போயிடுறதால புதுசா எதையும் உருவாக்கவோ இல்ல அன்ப ஆழமா உணரவோ இல்ல ஒரு உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தவோ அதுக்கு இடமே இருக்காது. இந்த தற்காப்பு நிலைங்கிறது நிஜமா ஒரு புலி துரத்துனா வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கா? ஆனா ஆபத்தே இல்லாதப்ப கூட நம்ம இதுல மாட்டிக்கிறோமா? ஆமா, சரியா சொன்னீங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. பழைய அதிர்ச்சிகள், ஏமாற்றங்கள், அதோட அந்த தீவிரமான உணர்வுகள் இருக்குல்ல, அது வெறும் நினைவா இல்லாம நம்ம உடம்புலே பதிஞ்சிடுது. அந்த பழைய உணர்ச்சிகளையே உடம்பு திரும்ப திரும்ப ஃபீல் பண்ண பழகிடும். அப்போ மனசு சொல்றத உடல் கேட்க ஆரம்பிச்சிடும். அதனால வெளியில ஆபத்து இல்லைனாலும் உள்ளுக்குள்ள உடல் அதே தற்காப்பு நிலையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கும். ஓ, சரி சரி. அப்போ இதுல இருந்து வெளியே வந்து நமக்கு வேணுங்கிறத ஒரு நல்ல உறவுன்னு வச்சுப்போமே, அதை எப்படி ஈர்க்கிறது? அவர் சொல்றாரே, அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த உணர்வை ஃபீல் பண்ணோன்னு. இது எப்படிங்க சாத்தியம்? சும்மா கற்பனை பண்ணா போதுமா? இல்ல, இது வெறும் கற்பனை இல்ல. இது ஒரு உள்நிலை மாற்றம். நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம், ஒரு விஷயம் நடந்த பிறகுதான், அதாவது பணம் வந்த பிறகு இல்ல உறவு கிடைத்த பிறகுதான் சந்தோஷப்படுவோம். ஆனா டிஸ்பென்சா சொல்றது, அந்த வரிசையை மாத்துங்கன்னு. நீங்க ஆசைப்படுற அந்த எதிர்காலம் நடந்தா எப்படி உணர்வீங்களோ, அந்த அன்பு, நன்றி, நிறைவு, அந்த உணர்வை இப்பவே கொண்டு வாங்க. அப்படி செய்யும் போது நீங்க இல்லங்கிற நிலையில இருந்து இருக்குங்கிற நிலைக்கு மனரீதியா மாறுறீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற செயல்முறை எப்படி இந்த உணர்வை நம்மளே உருவாக்கிக்கிறது? அதுக்கு அவர் சொல்ற வழி, உங்க கவனத்தை இதயத்துல குவிக்கணும். சுவாசத்தை கொஞ்சம் மெதுவாக்கி அன்பு, நன்றி, பாராட்டு, இந்த மாதிரி உயர்வான உணர்வுகளை நீங்களே பயிற்சி பண்ணணும். இப்படி பண்ணும்போது இதய துடிப்பு சீராகும், ஒரு ரிதம் வரும். அந்த சீரான ரிதம் மூளைக்கு சிக்னல் அனுப்பி மூளையோட அலைகளையும் சரி பண்ணும். இதுதான் அந்த இதயம் மூளை ஒத்துசைவுன்னு சொல்றது, ஹார்ட் பிரெயின் கொஹீரன்ஸ். இந்த நிலையில தான் தற்காப்பு ஹார்மோன்கள்லாம் குறைஞ்சு உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கவும் ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்கவும் தயாராகும். நீங்க யாரை ஈர்க்க நினைக்கிறீங்களோ அந்த நபரா நீங்க முதல்ல மாற ஆரம்பிக்கிறீங்க. இது புரியுது. ஆனா நிறைய பேருக்கு அந்த கடந்த கால காயங்கள், மனமுறிவு, ஏமாற்றம், இதெல்லாம் பெரிய தடையா இருக்குமே. எனக்கு அன்பு கிடைக்காது, இல்ல நல்ல உறவே அமையாதுங்கிற மாதிரி நம்பிக்கைகள் ஆழமா பதிஞ்சிருக்குமே. அதை எப்படி மாத்துறது? உண்மைதான், அந்த நம்பிக்கைகள் தான் நம்மள அறியாமலே இயக்கிட்டு இருக்கு. இதுல முதல் படி என்னன்னா, அந்த மாதிரி எண்ணம் வர்றப்ப அதை கவனிக்கணும். கான்ஷியஸ்னஸ். ஓ, இது அந்த பழைய கதை பேசுது அப்படின்னு அதை பார்த்து அதை நம்பாம ஒரு பார்வையாளரா இருக்கணும். நீங்க அந்த எண்ணம் இல்ல, அதை பார்க்கறவங்கன்னு புரியணும். அப்புறம் நீங்க எதை நம்ப விரும்புறீங்களோ, உதாரணமா, நான் அன்பானவன், என்னால ஒரு நல்ல உறவை உருவாக்க முடியும், இந்த புதிய எண்ணத்தை உணர்வுபூர்வமா திரும்ப திரும்ப சொல்லி அதை பயிற்சி செய்யணும். அந்த பழைய சம்பவங்களோட பிடியிலிருந்து, அந்த உணர்ச்சிகரமான பிடியிலிருந்து வெளியே வர்றது, அதாவது மன்னிப்பு கூட இதுல அடங்கும். உங்க சக்தியை இப்ப நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்து புதுசா உருவாக்க உதவும். நினைவிலிருந்து அந்த உணர்ச்சியோட தாக்கத்தை எடுத்துட்டோம்னா அதுவே ஒரு தெளிவு, ஒரு ஞானம் மாதிரி மாறிடும். சரி, தனிப்பட்ட முறையில இப்படி மாறுறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு புரியுது. ஆனா டிஸ்பென்சா நிறைய பேர் சேர்ந்து இதை செய்யும்போது என்ன ஆகும்னு சொல்லியிருக்காரு இல்லையா இந்த நேர்காணல்ல? அதை பத்தி என்ன சொல்றார்? ஆமா ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். தியானம் பண்ற குழுக்கள் இருக்கு இல்லையா, அவங்களோட அந்த ஒருங்கிணைந்த ஆற்றல், அதாவது கலெக்டிவ் எனர்ஜி, அளவிடக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு சில ஆய்வுகள் காட்டுறதா சொல்றார். அவங்களோட கூட்டு கவனம் பூமியோட மின்காந்த புலத்துல கூட தாக்கத்தை ஏற்படுத்துதான். அது மட்டும் இல்ல, நல்லா தியானம் பண்றவங்களோட உடம்புல சர்பென்ட் A5 மாதிரி சில புரோட்டீன்கள், இது நோய் எதிர்ப்பு சக்தியோட தொடர்புடையதா இருக்கலாம், அதிகரிக்கிறதையும் கண்டுபிடிச்சதா சொல்றார். அப்படியா? அப்போ இது தனிப்பட்ட மாற்றத்தை தாண்டி ஒரு கூட்டு சக்தியாவும் வேலை செய்யுதுன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. ஒருத்தரோட உள் மாற்றம் ஒரு சமூகமா மாறும்போது அதோட தாக்கம் பல மடங்கு பெருகுது.
ஒரு குழுவுல இருக்கிறவங்க ஒன்னா நாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கமா இருக்கும்போது ஆரோக்கியம், வளம், அன்பு இந்த நல்ல விஷயங்கள் கூட ஒரு தொற்று நோய் மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுமா. இது ஒரு நல்ல கூட்டு நனவு, பாசிட்டிவ் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் உருவாக்குது. ஆஹா, இன்னைக்கு நாம பேசினதிலிருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க உள் உலகத்தை, அதாவது உங்க எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள் இதெல்லாம் நீங்க உணர்வுபூர்வமா மாத்தும்போது உங்க வெளி உலக யதார்த்தத்தையும் மாத்த முடியும். இது ஏதோ மேஜிக் இல்ல. இது ஒரு தினசரி பயிற்சி. உங்களை நீங்களே கவனிச்சு அந்த தற்காப்பு உணர்வுகளுக்கு பதிலா உயர்வான உணர்வுகளை தேர்ந்தெடுத்து நீங்க விரும்புற எதிர்காலத்தை இப்பவே வாழ்ந்து பார்க்கறது. ஆமா, இது ஒரு தொடர்ச்சியான பயணம்தான், சந்தேகமே இல்ல. இப்ப நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. உங்க ஆழ் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போன, ஆனா அதோட உண்மைத்தன்மையை நீங்க இதுவரைக்கும் கேள்வி கேட்காத ஒரு நம்பிக்கை எதுவா இருக்கும்? ஒருவேளை மாற்றங்கிறது ரொம்ப கஷ்டம், இல்ல நான் எப்பவும் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம். அந்த ஒரு நம்பிக்கை உங்களோட உண்மையான ஆற்றலை முழுசா வெளிப்படுத்த தடையா இருக்கலாம்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.